ஹலோ எவ்ரிவன். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து 11 எபிசோடு பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எடுத்து அந்த பிளேஸ் கட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து விறுவிறுப்பாக வந்து வெளில வந்து பார்க்குறான். பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடுங்கன்னு கட்டிகிட்டே வராங்க. அங்கே இருக்கிற பெரிய பெரிய மரம் எல்லாம் ஒவ்வொன்றா தொப்புன்னு விழுந்துட்டே இருக்குது. ஸோ ஹீரோ மேலே வரும். அவனை ஓடி போய் அவன் ஃப்ரெண்டை தேடுறான். அப்படிக்கா அவன் வந்து ஆள் இல்லை. அப்படி உடனே வந்து ஹீரோயின் வந்து அவங்களை இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு வந்து வாங்க நம்ம ஏதாவது சேஃபான இடத்துக்கு போய் அவனை கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க நிறைய மரம் விழுந்துருச்சு. அப்போ 2 பேர் ஒருத்தர் நின்று கண்டிப்பாக நம்ம ஏதாவது சேஃபான இடத்துக்கு கண்டுபிடிச்சி ஆகணும், அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது இந்த இடம் அப்படின்ட்டு 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து மற்றவங்களாம் எங்கே இருக்காங்களோ தெரில, முக்கியமாக அவன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு தெரில அப்படின்னு பேசிட்டு 2 பேர் போயிட்டு இருக்காங்க. சரிவா நம்ம தேடுவோம், ஏதாவது சேஃபான இடத்த கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு தேடிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து வேறு ஒரு சீனை கட்டுறாங்க. வேறு எதுனா இங்கே பார்ப்போம் அப்படின்னு கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செத்துருக்காங்க. 2 பசங்க ஒரு பொண்ணு வந்து செத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே யார் சாவடிச்சிருவான்னு தெரியல, ஒருவேளை அந்த மாஸ்டர் கொண்டிருக்குமா அப்படின்னு பேசிட்டு போதே வந்து லினி வந்து நீங்கள் தான் அவனை கொண்டீங்க, நான் ஃபைனலாக கண்டுபிடிச்சேன். அவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவனோட பவரை வச்சு ஸ்டார் வச்சு பிரேக்குன்ட்டு அவன் ஷீல்டு போட்டு அதை பிரேக் பண்ணுறான். இந்த டெக்னிக்கில் எப்பறம் அவனுக்கு தெரியும், நீ எப்பறம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க, சரிவா நம்ம சண்டை போட்டு பார்க்கலான்ட்டு ஹீரோ சொல்லலாம். அவனை வந்து ஃபைட்டுக்கு ரெடியாக போகிறான். ஸோ அதுக்குள்ளே நம்ம ரெட் அங்கே வந்து ரெட்டிட்டு சொல்கிறான், நீ வந்து அவங்க பக்கம் போகாத, இந்த மாதிரி அவங்க தான் கொண்டிருக்காங்க, தயவுசெய்து சேஃபாக என் கூட இரு அப்படின்னா, இல்லை என் டிசிஷன் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் வந்து அந்த பக்கம் போயிடறான். ஸோ இதை பார்த்துல இங்கே வந்து என்ன பண்ணுறான், கண்டிப்பாக நான் அவனை இந்த மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனும் கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணிட்டான். ஸோ ரெட் வந்து சொல்கிறான், இந்த பிளட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவான மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ இங்கே இருக்குது நம்ம சேஃப் இல்லை. ஸோ நம்ம ஒரு சேஃபான இடத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பேசிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு குகையுமே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் ஏதாவது ஃபுட்டு ஏதாவது வெளில கடையில் தான் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. ஸோ ரெட்டு கேட்குறான், உனக்கு அவன் பிடிச்சிருக்குறானே அப்படிங்கிற. இல்லை அப்படிலாம் இல்லைன்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ ஹீரோன்னு ஒரு மாதிரி எம்பாரஸான மொமெண்ட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் முடிஞ்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அடுத்த எபிசோடுக்கு போகலாம் வாங்க. ஸோ வந்து அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து எபிசோடு வந்து 12 சரிங்களா 12 இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவன் ஃபுட்டுக்காக கிடைக்கிறத பார்த்துட்டு இருந்தான். அங்கே வந்து ஒரு மயிலை பார்க்குறான். ஸோ மயிலை வந்து பிடிக்கலான்னு சேஸ் பண்ணிட்டே போகிறான். அந்த மயில் அவனுக்கு கிடைக்கவே மாட்டேது. அந்த மயில் அவன்கிட்ட ஒதுங்கலாங்கட்டு. ஸோ வந்து எப்படியா பிடிக்கணுமே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த முயலில் பார்த்தீங்கன்னா ஒரு நின்று போர்ஷன்லாம் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த முயல் போகிறது போகிறான். அந்த முயல் வந்து அதுக்கான லைட்டான அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ணி போகிறத கண்டுபிடிச்சிட்டான். இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து அப்படியான்ட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ணி அவன் வந்து மூவ் பண்ண ஆரம்பித்தான். ஸோ இப்போ மூவ் பண்ணுறத விட அவன் வந்து இன்னுமே மூவ் பண்ணுறான். ஸோ அப்புறம் ஒரு அட்டாக் வந்து இது பண்ணுறான், அந்த ஸ்டார் பிளேடுன்ற ஒரு அட்டாக். அதுக்குமே அந்த ஸ்டார் எனர்ஜி இருக்குன்னா பெரும்பாலும் அட்டாக் பண்ணுற ஸ்கில் இருக்காது. ஆனால் இவன் வந்து அந்த ஸ்டார் பிளேடுன்ற ஒன்று வச்சு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி பார்க்குறான். அதை வந்து காட்டுறாங்க. அவன் வந்து எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல, நல்லா குட் ஜாப் பண்ணிருக்கேன், இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் பேசுகிறாங்க, இது வந்து எப்படி நம்ம டீச்சர்ஸ்லாம் எப்போ வருவாங்கன்னு தெரில, நம்ம இங்கே வந்து சேஃபாக எப்படியாவது பார்த்து போகணும், அப்போ மட்டும்தான் வந்து நம்மளாம் இங்கே சர்வே பண்ண முடியும். சரி அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சின்ன ஃபைட் போட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு ரெட்டு கேட்க. ஸோ 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணுறதே வந்திருக்காங்க. ஸோ வந்து இது சின்ன ப்ராக்டிஸ் மேட்ச் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரெட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ராகன் வாரியர், அவங்க வந்து ஒரு ட்ராகன் மார்ஷல் ஆர்ட்ஸ் வாரியர். அவங்க கத்தவும் அதுக்கும் அவங்க இடி வந்து அவங்க ட்ராகன் ஃபார்ம் எடுக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் அவனோட ஸ்டார் பவர் வச்சு மேனேஜ் பண்ணுறான். ஸோ அவங்க அடிக்க நம்ம ஹீரோ வந்து பிளாக் பண்ணுறான். அப்படி இருந்தாலும் போய் மரத்தில் வந்து போயிடுறான். அவங்களோட லெவல் வந்து ஹீரோவோட 2 லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ ஹீரோ வந்து அவன் கற்றுக்கிட்ட டெக்னிக்லாம் வச்சு லெவல் ஏஷன் பார்த்து அவங்க எப்படி எப்படிலாம் மூவ்மெண்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சமாக டாச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் அவனால் முடிஞ்சாலும் டாச் பண்ணுறான். பட் இருந்தாலுமே வந்து நம்ம ரெண்டு அடிக்கிற அடிலாம் ஒன்றும் அப்படி இருக்குது. அவங்க வந்து ஃபிசிக்கல் ஓவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுனால ஒரே அடியில் வந்து ஹீரோ வந்து மயங்கிட்டான். அதுக்கப்புறமா வந்து நான் தோத்துட்டேண்ணா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்கிறாங்க, பரவாயில்ல என் கூட யாரும் இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ நேரம் தப்பிச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. பாடியில் வந்து 13வது எபிசோட் வந்துடும். ஸோ 13வது எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக எல்லாம் பற்றி அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கேவுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எப்போனா எதுவுமே வரலாம், நம்ம எப்போதுமே இங்கே சேஃபாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லா ப்ரிப்பரேஷனும் முன்னே பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து நெருப்பு மூட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவாங்க நெருப்பு பார்த்து வச்சு நெருப்பு மூட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஃபயர் போடுத்தாங்க. நம்ம ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலாம் வந்து ஐஸாக வராங்க. அவன் வந்து உரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரோஸ் ஆரம்பிச்சு. இதை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ கோல்டாக இருக்குது, என்ன பண்ணுறது, இவங்க அப்படியே ஃப்ரோஸ் ஆகிறாங்களே, எப்படியே விட்டா அவங்க செத்துருவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படியே நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டே இருக்கான். ஸோ நம்ம ரெட்டும் போயிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வந்து குளிர் தாங்க முடியல. அந்த இடத்துலேருந்து ஒரே ஒரு இடத்துலேருந்து ஒரு கோல்டான ஒரு ஒரு ஐஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ரெட்டும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஒரே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்போ இங்கே அதுமாதிரி இவ்வளோ கோல்டாக இருக்குது, நான் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சாகவே கூடாது, கண்டிப்பாக இந்த இடத்துல சாகக்கூடாது, அப்படியே வந்து சர்வே ஆகணும், இந்த இடத்துல இது பண்ணேன்னா நான் எப்படி தான் என் ஃபேமிலியை வந்து காப்பாற்ற போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனை வந்து வாமா வச்சுக்கிறான். அவனோட ஸ்டார் பவர் வந்து அவனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீட்டாக வச்சுக்குது. ஸோ இதை பார்க்க 2 வாமா இருக்குன்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நம்ம ஹீரோ வந்து பின்னாடி கட்டி பிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடி பக்கம் வந்து படுத்துக்கிட்டாங்க.
ஸோ காலைல விடிய காலைல ரெட்டு ஏந்திரிச்சு வந்து ஹீரோ பார்க்குறாங்க. அவங்க படுத்து இந்த பொசிஷனை பார்த்தோன்னே தவடையிலே பலார்னு ஒரு அடி வந்துச்சு நம்ம ஹீரோவுக்கு. ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், நீ வந்து இதை வந்து ஹீரோயின்ட்ட சொல்லவே கூடாது, சொன்ன அப்படின்னா உனக்கு கொன்னே போட்டுரும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஹீரோயின் வந்து எதை சொல்லக்கூடாதுன்னு கேட்கும்போது, இல்லை ரெட்டு தான் வந்து உனக்கு காப்பாற்றினது அப்படின்னு வந்து ஹீரோ வந்து மாற்றி சொல்லிட்டான். விடிய காலையில் வந்து இந்த இடத்துல இருந்தால் வந்துட்டு அந்த பனி காற்று வந்து வந்துச்சு, இதுதான் நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணது அப்படின்னாங்க. ஸோ ரெட்டு என்ன பண்ணால் அவங்க பவரை வச்சு அதை வந்து உடைக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேவ் மாதிரி இருக்குது, ஒரு வழி மாதிரி தெரியுது. அதோட வந்து இந்த எபிசோட் வந்து முடிச்சிடறாங்க.